இந்த அத்தி மரத்திற்கு ஏன் இவ்வளோ மகத்துவங்கள், அந்த பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த அத்தி மரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அம்சம் பெற்றது. நட்சத்திர விருட்சங்களில் அது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அத்தி மரம் ஸ்தல விருட்சமாக இருந்தால் அதனுடைய மொத்த அமைப்பு சுக்கிர கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன்னாவே உங்களுக்கு நிறைய தெரியும். சாகா வரம் பெற்ற மந்திரத்தை, சஞ்சீவினி மந்திரத்தை தன்னுள் வைத்திருக்கிறவர் இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய அம்சம் பெற்றதுனாலேயே இந்த மரம் ரொம்ப சிறப்பு. கண்டு காய் காய்க்கும், காணாமல் பூ பூக்கும் அப்படிங்கிறது அத்தி மரத்தினுடைய ஸ்பெஷலுங்க. இந்த சுக்கிரன்னாவே கலத்திர தோஷம், கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு எல்லாம் அந்த சுக்கிர பகவான் தான் காரணம் இல்லையா? அதனால் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இல்லை, சுக்கிர பலம் இல்லை அப்படிங்கிறப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சதா வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை துணை இன்னும் அமையவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த அத்தி மரத்தை ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்கணும். அத்தி வரதில் யாரெல்லாம் வழிபடலாம்? திருமணம் தடையாக உள்ளவங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கிறவங்க, ஒரு சுகபோகமான வாழ்க்கை வேணுங்கிறவங்க அத்தி வரதரை வழிபடலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இதில் இந்த அத்தி மரத்தினுடைய விசேஷம் என்ன? உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, பித்தம் சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. சுகர், சுக்கிரன்னாவே சுகர், நீரிழிவு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அந்த நீரிழிவு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காரணியாகவும் இந்த அத்தி அப்படிங்கிறது இருக்குது. மலச்சிக்கலை போர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளை அந்த அத்தி மரப்பால் எடுத்து தடவினாவே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மருத்துவ குணமான இந்த அத்தி மரம் நம்ம தியானம் பண்ணுறோம், அத்தி மர பலகையில் உட்காந்து தியானம் பண்ணுறோம், ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறோன்னா இந்த பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து அந்த மந்திரத்தினுடைய முழு பலன்களையும் பாதுகாத்து நமக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலகை அப்படின்னா அத்தி மர பலகை அப்படின்னு சொல்லலாங்க.